நம்ம அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. இங்க இருந்து உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா 3.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. இப்படியே நீங்க அவுட்டர் ரிங் ரோட்ல போனீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா 5 to 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆயிடலாம். இங்க இருந்து பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரவாயில் அந்த போரூர் பைபாஸ் ரோடு பாத்தீங்கன்னா அது வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேன் அகாடமி ஸ்கூலும் அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் உங்களுக்கு சிஎம்டிஏ அப்ரூவ்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தியுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுகளுக்கு மத்தியிலே பாத்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து அபார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸும் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல நிறையவே இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் vlogs. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில வெஸ்ட் தாம்பரம் வந்திருக்கோங்க. வெஸ்ட் தாம்பரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிஷ்கிந்தா ரோடு இருக்கு பாத்தீங்களா. கிஷ்கிந்தா ரோட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடு ஒரு 50 மீட்டர் கூட வராதுங்க. அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. நீங்க கரெக்டா கிஷ்கிந்தா ரோடு நயரா பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஒரு சிமெண்ட் ரோடு உள்ள வரும் பாத்தீங்களா. அந்த ரோட்ல நேரா வந்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டில இருந்து அப்படியே நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு பாத்தீங்கன்னா வண்டி போறது வர்றது எல்லாமே நீங்க வந்து கரெக்டா பார்க்கலாம். சிகரம் ரியல்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு அம்பிகா நகர் தாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 பிளாட் மட்டும் தாங்க இப்போ நமக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் சைஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து பிளாட் சைஸ் எல்லாமே வந்து அவைலபிலிட்டி இருக்குதுங்க. இந்த அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பேக் சைடுல தான் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம அம்பிகா நகர் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம சைட்டுக்கு உள்ள வர ரோடு நம்ம கரெக்டா நயரா பெட்ரோல் பங்க்கு உள்ள வர ரோடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து 30 ஃபீட் ரோடு சிமெண்ட் ரோடாவே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல அப்படியே பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பில்டிங் அந்த அபார்ட்மெண்ட் வீடு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 6 பிளாட் மட்டும் தாங்க உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு ஆன் ரோடு மேலேயே இருக்குதுங்க. இந்த ரோட்டுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதில் பார்த்தா அந்த ஒயிட் கலர் பில்டிங் பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வீடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அந்த வீடு தான். அதுக்கு அப்படியே பின்னாடி தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குதுங்க. நம்ம சிகரம் ரியல்டர்ஸ்ல இருந்து அம்பிகா நகர் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள் தான். எல்லாருமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸாவே கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸும் நிறைய இருக்குங்க இந்த சரௌண்டிங்ல. உங்களுக்கு ஃபுல்லா ஒரு சூப்பரான ஒரு ஏரியா தான். அப்படியே பாருங்க, பிளாக் டாப் ரோடு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அப்படியே 6 பிளாட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குதுங்க. வெறும் 6 பிளாட் மட்டும் இருக்கிறனால தான் சொல்றேன், நீங்க சீக்கிரமா வந்து விசிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஏரியால போடுறது பாத்தீங்கன்னா ரேட்டு இவங்க கிட்ட எல்லாரும் கொடுக்கறத விடவே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்லயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே புக் ஆயிரும். சரௌண்டிங்ல இந்த மாதிரி ஒரு ரெசிடென்சியல் ஏரியால உங்களுக்கு இடம் கிடைக்கிறதே பாத்தீங்கன்னா அதுவும் இந்த ரேட்டுக்கு 35 லட்சம் 36 லட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இடமே வாங்கலாம். இவ்வளவு பெரிய இடங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரை கிரவுண்ட் இடம் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2899 ரூபா அப்படின்ற மாதிரி ரேட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. முக்கியமா சிஎம்டிஏ அப்ரூவ்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன பாத்தீங்களா அவுட்டர் ரிங் ரோடு அப்படியே பாருங்க, உங்களுக்கு நம்ம கைத்தட்டில் வண்டி ரோடு எல்லாம் போயிட்டே இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு கரெக்டா ஒரு 100 மீட்டர் தான் வரும். நேரம் இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிஷ்கிந்தா ரோடு போயிடலாம். கிஷ்கிந்தா ரோட்ல இருந்து அப்படியே நீங்க அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாங்க. போற வழியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோல் கேட்டே இருக்கு. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கோ கனெக்டிவிட்டிக்கோ எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. இந்த சரௌண்டிங்ல சேஃப்டியும் பாத்தீங்கன்னா இவ்வளவு வீடுகளுக்கு மத்தியில தான் நீங்க வந்து குடியிருக்க போறீங்க. இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நியர்பைலேயே உங்களுக்கு இருக்குதுங்க. இப்படியே நீங்க இந்த நேரா பெட்ரோல் பங்க் நேரா கிஷ்கிந்தா ரோட்லேயே போனீங்கன்னா இந்த ஜங்ஷன்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேன் அகாடமி ஸ்கூல் இருக்கு, லார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோட்ல நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரசன்ட் காலேஜ்ல தான் ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து காலேஜ் போயிடலாங்க. சாய்ராம் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா சாய்ராம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் எம்சிசி பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா தாம்பரம் இந்து மிஷன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னை அருள் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி சுத்தியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசிய தேவையான எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்கு. நீங்க சைட்டை விசிட் பண்ணி வந்து பாருங்க. ஏன்னா இந்த சரௌண்டிங்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வீடுகளா தான் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ல ஃபுல்லா வீடுகள் தான். சிஎம்டி லிமிட்டுக்குள்ளே வந்துரும். இங்க இருந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 3.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. கரெக்டா ஒரு 5 to 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போலாம். அதே மாதிரி நம்ம புதுசா கட்டிட்டு இருக்க ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் பாத்தீங்கன்னா இந்த நம்ம சைட்ல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா வந்துருக்குதுங்க. இமிடியேட்டா நீங்க வீடு எடுத்து குடி வந்துடலாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம சிகரம் ரியல்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு அம்பிகா நகர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இமிடியேட்டா வந்து விசிட் பண்ணுங்க. ஓகே மகளே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களாரும்.